ஒருத்தர் அவரோட கஸ்டமரோட ஷூ வந்து சும்மா போட்டு பாக்குறாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மாதிரியே வந்து மாறிடுறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அகைன் வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டு பார்க்கும்போது மறுபடியும் அந்த கஸ்டமர் மாதிரியே வந்து மாறுறாரு. சரின்னு இன்னொரு புது ஷூ வந்து போட்டு பாக்குறாரு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் மாறவே இல்ல. அப்பதான் வந்து அவருக்கு ஒரு யோசனை வருது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷூ வந்து அங்க இருக்கக்கூடிய ஓல்டு மிஷின்ல வந்து தைச்சிருப்பாரு. சோ அந்த மிஷின்ல தைக்கிற எந்த ஷூ வந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் போடும் போதெல்லாம் அந்த பர்சன் மாதிரியே வந்து இவர் மாறுறாரு. சோ இதை கண்டுபிடிச்ச அவரு ஒவ்வொரு கஸ்டமரோட ஷூ வந்து போட்டு பார்த்து அது மட்டும் இல்லாம அவங்க மாதிரி சேஞ்ச் ஆகுது ஒரு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றாரு. இப்படி இறந்து போனவரோட ஷூ போட்டு பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுது. இதே போல ஒரு பொண்ணோட ஷூ யூஸ் பண்ணி பாக்குறாரு. அந்த பொண்ணு மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறிட்டாரு. லாஸ்டா ஒரு கஸ்டமரோட ஷூ போட்டுட்டு இப்ப ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷூ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட வேற ஒருத்தர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பில் பே பண்ணாமலே எஸ்கேப் ஆயிடுறாரு. இதே போல ஒரு பொண்ணு அவரோட பாய் ஃப்ரெண்டோட ஷூ வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து தரா. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூ போட்ட உடனே பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே மாறினது இல்லாம இப்ப அந்த பொண்ணைய டேட் பண்றதுக்காக போறாரு. பட் அந்த இடத்துல அவர் ஷூ ரிமூவ் பண்றதுக்காக ஓடி வந்துறாரு. கரெக்டா அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல வர இப்ப ஷூ ரிமூவ் பண்ண பழைய மாதிரியே மாறிடுறாரு.